இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். சிட்பி எனும் இந்திய சிறு நிறுவன வளர்ச்சி வங்கிக்கு 5,000 கோடி ரூபாய் பங்கு மூலதனம் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நடவடிக்கை சிட்பியின் நிதிநிலையை வலுப்படுத்தி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான அதன் கடன் வழங்கும் திறனை மேம்படுத்தும். 3 கட்டங்களாக இந்த பங்கு மூலதனம் வழங்கப்பட உள்ளது. நடப்பு நிதியாண்டில் 3,000 கோடி ரூபாயும் அடுத்த 2 நிதியாண்டுகளில் தலா 1,000 கோடி ரூபாயும் வழங்கப்பட இருக்கிறது. இதன் வாயிலாக 25.74 லட்சம் புதிய MSME நிறுவனங்களுக்கு கடன் கிடைக்கும். தற்போது 76.26 லட்சமாக உள்ள MSME பயனர்களின் எண்ணிக்கை 1.02 கோடியாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக 1.12 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் மாடு வளர்ப்போரில் 38% பேர் பாலை விற்பனை செய்வதில்லை என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் பால் உற்பத்தி 8 கோடி பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதோடு GDPயில் 5% பங்களிக்கிறது. கால்நடை வளர்ப்பில் முன்னிலை வகிக்கும் நாட்டின் 15 மாநிலங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாடு வளர்ப்போரில் 7% பேர் பால் உற்பத்தியை சாராமல் சாணம், உழவு மற்றும் மாடுகள் வாங்கி விற்பது ஆகியவற்றில் ஈடுபட்டு வருமானம் ஈட்டுகின்றனர். 74% பேர் சாணத்தை எரு, எரிபொருள், உழவு, விவசாயத்துக்காக பயன்படுத்துகின்றனர். ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஹிமாச்சல் மாநிலங்களில் மாடு வளர்ப்போர் பாலை சொந்த தேவைக்கு பயன்படுத்துவதுடன் பால் விற்பனையை விட சாணம் விற்பனையில் அதிக வருவாய் ஈட்டுகின்றனர். 5 மாடுகளுக்கு மேல் வளர்க்கப்படும் பெரிய பண்ணைகள்தான் சந்தையின் தேவைக்கான பாலை உற்பத்தி செய்கின்றன என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.